பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் ஏசப்பா கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்மோடு அவர் பேசி கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தைகளை வெறும் நீங்கள் மாற்றம் கேட்பதில்லை, உங்களுடைய சொந்தக்காருக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மூலியமாய் கர்த்தர் அவங்க வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். இந்த நாளிலுமாய் ஏசப்பா நம்மோட வேதத்திலிருந்து யாத்ராகமம் 14 அதிகாரம் 14 வசனம், எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 14 வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருங்கள் என்றார். ஆமேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன். ஆமேன். நீங்கள் கேட்கலாம், தம்பி எப்படிப்பா சும்மா இருக்க முடியும்? வாழ்க்கையில் வர போராட்டங்களை பார்த்து சும்மா இருக்க முடியுமா? வாழ்க்கையில் வர உபத்தங்களை பார்த்து சும்மா இருக்க முடியுமா? இந்த பொல்லாத மனுஷங்கள் ஒரு பக்கம் எங்களுக்கு விரோதமாக பேசிக்கொண்டே இருக்கிறாங்க, எப்படி சும்மா இருக்க முடியும்? இல்லை, கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் சும்மா இருங்க, மாம்சத்தில் போராடாதீங்க. ஏன்னா நீங்கள் மாம்சத்தில் போராடினா நம்ம ஜெயம் பார்க்க முடியாது. ஆனால் ஏசப்பா நமக்காக அவர் யுத்தம் செய்வாரானால், அவர் நமக்காக பேசுவாரானால் நிச்சயமாக பெரிய ஜெயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். ஆமேன். ஒருவேளை அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்ப விஷயமாக இருக்கலாம். எங்களுக்கு விரோதமாக எவ்வளவோ சூழ்ச்சி செய்கிறாங்கப்பா, நாங்கள் செய்யாததை செஞ்சேன்னு சொல்கிறாங்க, நாங்கள் முன்னுக்கு வரக்கூடாது, ஆகையால் எங்களுக்கு விரோதமாக எவ்வளவோ போராடுறாங்க, இந்த பொல்லாத மனுஷர்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அவங்க வெக்கப்பட்டு போயிடுவாங்க. எப்போ தெரியுமா? நீங்கள் சும்மா இருக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். ஆமேன். ஒருவேளை என் வேலை விஷயத்தில் எங்களுக்கு விரோதமாக எப்படியாவது நான் வேலையை விட்டு தூக்கிடணும் எவ்வளவோ சூழ்ச்சி செய்கிறாங்க பாருங்கள். உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்க பேசட்டும், உங்களுக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்கிறவங்க சூழ்ச்சி செய்யட்டும், உங்களுக்கு விரோதமாக எழும்புறவங்க எழும்பட்டும், உங்களுக்கு விரோதமாய் தீங்கு நினைக்கிறவங்க நினைக்கட்டும். ஆனால் நீங்கள் போராடாதீங்க. நீங்கள் கோபப்பட்டோம், நீங்கள் திரும்பி பேசுதோ இல்லை நீங்கள் கோபத்தில் போராடினீங்கன்னா நம்ம தோற்று தான் போவோம். அந்த பொல்லாத மனுஷர்கள் வெட்கப்படும்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வர போராட்டங்களை பிரச்சனைகளை ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு ஏசப்பா யுத்தம் செய்யுங்க. எங்களுக்கு விரோதமாக எழும்பிருக்கிற இந்த பொல்லாத மனுஷர்கள், இந்த பொல்லாத கிரியைகளிலிருந்து கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த காலை வேளையில் நீ சொன்ன வாக்குத்தத்தத்துக்காக நன்றி அப்பா. நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறீங்க. இதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து விசுவாசமாக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரே அவங்களுக்கு ஜெயம் தருபடியாக ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு விரோதமாக எழும்பிருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள், எல்லா பொல்லாத மனுஷனின் கிரியைகள் ஆண்டவரே இசப்பா நிர்மூலமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, நீர் அவங்களுக்காக யுத்தம் செய்து ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. சத்ரு ஆண்டவரப்பா வெட்கப்பட்டு போனதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாம மாற்றம் எங்கள் சப்பா மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.